எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். கடலில் குதிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இந்த சுறா மீன் அப்படின்ற மாதிரி உயிருக்கு ஆபத்து வர மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் நான் கேட்டேன். இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத உங்களோட ரிவ்யூவை ஜென்யூனாக எழுதும்போது தான் எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் ரீச் ஆகும். நம்ம மண் சார்ந்த, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மண் சார்ந்த கதையாக அது அமைஞ்சிருக்கு. ஷூட் ஸ்பாட்டை பற்றி சொல்லணுன்னா ஃபுல்லாகவே கடல் அது சம்மந்தமாக இருக்கனால நடுங்கிட்டே இருக்கும். இப்போ நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டே தான் இருந்தது. ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி, ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். என் பேர் ஆதர்ஷ், இந்த படத்தோட இசையமைப்பாளர். நம்ம இதுக்கு முன்னாடி 2 years பேக் அகெயின் இந்த சேம் ஆடிட்டோரியமில் சதூரோட ஈவெண்ட்டுக்கு நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே இஸ், எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு தேங்க் இஸ் அவர் டைரக்டர் மிஸ்டர் அகஸ்டின் பிரபு அண்ட் த ப்ரொடியூசர். அவங்க 2 பேரோட மனசு வச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ண முடியுது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லணுன்னா, இட்ஸ் என்ன சொல்கிறது, லைக் இப்போ நாங்களாம் வேறு நியூ டீமில் அண்ட் ஒரு நியூ டீம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு சம்திங் நியூவாக காட்டணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்ரோச் பண்ணி பண்ணுற ஒரு பிரேவரி. ஐ திங்க் ஐ ஷுட் அப்லாட் த டீம் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி அண்ட் டெலிவர் இட். ஸோ அதனால் என்னோட அந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த மூவியில் ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் ஆல் கிராண்டியர். நீங்கள் டீசரில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அண்ட் ஃபுல் ஓஷன் ஷாட்ஸ், நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு they didn't lose on quality. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஷோ யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். மகரம் எங்கள் படத்தோட டீசர் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணோன்னே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெயினாக அந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, அந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மெயினாக வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு படம்னு ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது, நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது தான் அந்த படத்தில் அந்த படமே ஒரு படத்தோட டைட்டிலே ஒரு பிக் நேம் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்யூனாக பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்ல விதமாக எழுதும்போது அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஒரு 5 மாதம் 6 மாதம் முன்னாடி அகஸ்டின் அந்த படத்தோட கதை சொன்னார். கேட்டோடனே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்வமாக கேட்டேன், யாருனா லீடாக பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். அவர் டக்குன்னு சொன்னார், நீ தான்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் என்கிட்ட கதையை சொன்னோன்னே கேட்ட மொதல் கேள்வி, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம தான் ஊரில் சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பக்காவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு மாதிரி நான் அவர்கிட்ட திரும்ப ஒரே கேள்வி, கடலில் குதிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இந்த சுறா மீன் அப்படின்ற மாதிரி உயிருக்கு ஆபத்து வர மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லா சேஃப்டி மெஷரோடு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஷூட் அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் என்ன, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த படத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோன்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படின்னும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இல்லை, இந்த படத்தில் என் கூட சேர்ந்துட்டு இன்னும் அசோக் ப்ரோ, சாம், அப்புறம் வந்துட்டு நிர்மல் ப்ரோ, இஷிதா, கண்டிப்பாக நம்ம அமர் ப்ரோ நானும் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இத்தனை பேர் நடிச்சிருந்தாலுமே இவங்களாம் அந்த லீடு அப்படின்றது கிடையாது. இந்த கதை தான், இந்த கதையும் இந்த கதையை எழுதின டிரெக்டர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். இப்போன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அவர் வேறு ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அப்பயுமே வந்துட்டு அந்த கதையோட ஹீரோவும் அந்த கதையை எழுதினவரும் இவர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவரோட இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்லியிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட லைனப் கண்டிப்பாக இன்னும் செமையாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் மொத்தம் ஒரு 700+ விஷுவல் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். விஷுவல் பண்ணது டிஓபி அமல் டாமி, அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்கும்.
நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கு இதை ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபில்மு தான். ஆனால் இங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது நாங்கள் 2 பேரும் தான் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். எங்கேயாவது இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னா அதை கேமரா கண்டிப்பாக வந்தால் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எங்கேயாவது கேமரா பிடிச்சிட்டு இருந்தானா அந்த இடத்துல நான் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரு படமாக அங்கே அமைதுனும் போது அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் ப்ளஸ் சொன்ன மாதிரி இதோட இந்த இன்னொரு படத்தோட ப்ரீக்வல் அந்த படமும் கூடிய சீக்கிரம் இதை தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். இது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. நம்ம எடிட்டர் கார்த்தி அண்ணா சும்மாவே படம் காட்ட மாட்டார். எப்போயாவது சும்மா 2 ஷாட் காட்டுங்கன்னு சொன்னால் கூட நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் நம்ம ஒரு ராவாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏதாவது காட்டுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதுவுமே காட்டினது கிடையாது. இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. அப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வேலை கொடுத்து எங்களை வந்துட்டு எங்களோட ஒர்க்கெலாம் ப்ராப்பராக ஜென்யூனாக வாங்கின ப்ரொடியூசர் மணி அண்ணன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல்னு கிடையாது, ஒரு படமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு எழுதும்போது தான் இந்த மாதிரி படம்லாம் இன்னும் நிறைய வருன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அவர் இதே மாதிரி இன்னும் நிறையா படம் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்ண்ணா. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக படமும் ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதுறது தான். ஏன்னா நீங்கள் தான் ஒரு எங்கள் டீமுக்கு ஏன்னா அதாவது சீஃப் கெஸ்ட்டு வந்து உட்கார்ற ரோலை ஃபுல்லாக நீங்களே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, தனியாக செப்பரேட்டாக ஒரு ஆளை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எழுதுறீங்களோ நீங்கள் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டு, எங்களோட பிக்கெஸ்ட்டு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத உங்களோட ரிவ்யூவை ஜென்யூனாக எழுதும்போது தான் எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் ரீச் ஆகும். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் எங்களோட ஒர்க்கை ஜென்யூனாக பண்ணி அடுத்தடுத்த ஒரு விஷயம் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சமூக ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகஸ்டின்னா, நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னாடி சத்துர் படம் டீசர் பார்த்துட்டு அவர்கிட்ட ஜாலியாக தான் கேட்டேன். ஐ மீன் ஒரு ஏக்கத்தோடவும் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு என்னையும் வச்சு ஒரு படம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. சிரிச்சுட்டு நாங்களும் ஜாலியாக விட்டோம். ஆனால் நாங்கள் ஜாலியாக விட்டாலும் அவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரில. எனக்கு அடுத்த படத்துலேயே ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமாக அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ப்ரொடியூசர் சார், இன்றைக்கி தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஜித் ப்ரோ கூட தான் எனக்கு நிறையா சீன்ஸ் அமைஞ்சது. அண்ட் அவர்கிட்ட நான் ஷூட்டிங்கில் சொல்லிகிட்டே இருந்தேன், ப்ரோ உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறீங்க, ரொம்ப எந்த ஒரு ஷாட்டுமே ரொம்ப அந்த ஒரு மெனக்கெடலே தெரியாது, ரொம்ப கேஷுவலாக அடிச்சு விடுவார். ஸோ அதுவும் எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு டைமும் ஒரு அழுகிற ஷாட் வரும், ஒவ்வொரு டைமுமே கரெக்டாக கண்ணு சிவந்து கரெக்டாக கண்ணீர் வரதெல்லாம் பார்க்கும்போதே பொறாமையாக இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அமர்னா, மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலிமா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 25+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் கூட இந்த ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் அமைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிர்மல் ப்ரோ, அவர் கூடயும் எனக்கு என்னோட ஒரு ஃபஸ்ட்டு டெலிஃபிலிம் ஒன்று வரும்போது எனக்கு டூப்பாக நிறையா ஸ்டண்ட் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ அவர் கூடயும் சேர்ந்து இந்த படம் நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாமி ப்ரோ, அவரோட வாய்ஸுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவர் த்ரோலேயே வந்து அவருக்கு நான் ஆக்டிங் சரளமாக வந்துடும், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்.
அண்ட் இஷிதா அவங்க வந்து மும்பையில் ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து இங்கே எப்படியோ அவங்களுக்கு வாய்ஸ் வந்து நம்ம டப்பிங் தான் கொடுக்க போகிறோம்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களோட டைலாக்ஸ் தமிழில் இருக்கிறது வந்து ஹிந்தியில் முன்னாடி நாள் நைட் நோட் பண்ணி அடுத்த நாள் வந்து அப்படியே ஒரு கார்னரில் நின்று மக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அண்ட் அமல் ப்ரோ இந்த ஒரு ரிக்கை மாட்டிட்டு பிஸ்கட் ஒரு கையில் சாப்பிட்டு அடுத்தடுத்த ஷார்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அவர் பார்த்த பாவமாக இருக்கிற ஒரே இடம் என்னென்னா, கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டே இதெல்லாம் வேணாண்டாவா, இதெல்லாம் தேவைப்படாது, நான் எப்படியோ கட் தான் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவர் ரியாக்ஷன் பார்க்கும்போது அப்போ ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஸோ அவருக்கும் என்ன வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் எடிட்டர் அவர் உங்களுக்கு டீசர்லேயே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு அவரோட ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ அவருக்கும் என்னோட பாராட்டுக்கள். அண்ட் மியூசிக் அண்ட் ஒரு எப்படி சொல்ல, மியூசிக் அண்ட் சவுண்ட் தான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்துருக்கீங்க ப்ரோ. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தை வந்து என்ன இதோட ஸ்பெஷாலிட்டினா, நம்ம வந்து நிறையா மெக் அண்ட் நிறையா சிஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து படங்க ஹாலிவுட்டில் நம்ம பார்த்துருப்போம். பட் தமிழில் நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்ட கதைகளை பேஸ் பண்ணி நம்ம மண் சார்ந்த, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மண் சார்ந்த கதையாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதை, நம்மளோட ஹிஸ்ட்ரியை வச்சு இவ்வளோ ஒரு கற்பனையான ஒரு கதையும் கலந்து பண்ண ஒரு கதை. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் என்னோடய சிஸ்டர்ன்லா கமலி அவங்க வந்து ஒரு சின்ன அண்ட் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அண்டு நான் சில பேர்த்துக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். அப்பா அம்மாவுக்கு நன்றி. மை வெரி ஓன் பிரதர் ஆனந்த்ராஜ், விக்ரமண்ணா, சரவண் பிரபு, அபிலாஷ், மோகன்வேலு, பரத், வினீஷ், பண்பு செல்வன் சார், யானி, என்னோடய தம்பி பிரகதீஷ் அண்டு சந்தோஷ், இவங்க எல்லாத்துக்குமே எனக்கு சினிமா டீச் பண்ணி கொடுத்ததுக்கு, டைம் அண்ட் டைம் அகெயின் எனக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ரிஷிகா, ஆரியன் அண்ட் ஆதிரா ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப். அண்ட் ஒரு கலைஞனுக்கு ஒரு மேடை ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ எனக்கு இந்த மேடையை அமைத்து கொடுத்ததுக்காக அந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது வந்து ஹீரோ அஜித் அண்ணன் தான் சொல்லணும். காலேஜிலேருந்து சீனியர், ஒரு செட்டு முன்னாடி எனக்கு சீனியர். எங்கே போனாலும் சினிமாவை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது நானும் அவருமா தான் இருப்போம் காலேஜில். அதை தாண்டி அவர் பின்னாடியே ஓடி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் இதுவா, அடுத்த ஷார்ட் ஃபிலிம் இதுவா, சாமி இது பண்ணுறா அது பண்ணுறா. எனக்கு ஆக்சுவலாக ஆக்டிங்கில் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஒரு டான்ஸராக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆக்டிங் ட்ரை பண்ணுறப்போ ஓகே அண்ணனை பார்த்து கொஞ்சம் நமக்கும் ஆக்டிங்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வழியிலே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தேன். அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் இது வந்து ட்ரை பண்ணுறா அது வந்து ட்ரை பண்ணுறான்னு சொல்கிறப்போ போய் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் ஐ வாஸ் வெரி பிளஸ்டு டு ஹாவ் அ சச் கைண்ட் ஆஃப் பிரதர் இன் மை லைஃப். அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணா டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் அனுப்புடா, நீ கரெக்டாக இருப்பியா இல்லைன்னு எனக்கு தெரியாது, இந்த பையன் வந்து கொஞ்சம் இந்த கேரக்டர் பையனை பார்த்தா கொஞ்சம் கோவம் வரணும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்து அனுப்பினோன்னே சரி வந்துரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துரு அப்படின்னாரு. ஆனால் இல்லை நான் எதுவுமே ஆக்டிங் ஆடிஷன் எதுவுமே வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வந்துடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். போனேன், ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணுறப்போ சூப்பராக செம்மையாக சூப்பராக பண்ணுற, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்சம் உன்னை க்ரூம் பண்ணி வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக எனக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஷூட் ஸ்பாட்டை பற்றி சொல்லணுன்னா ஃபுல்லாகவே கடல் அது சம்மந்தமாக இருக்கனால நடுங்கிட்டே இருக்கும். இப்போ நடுங்கிற மாதிரி நடுங்கிட்டே தான் இருந்தது. இதில் இருக்க மெக்லடான் அது கூட மேக்ஸிமம் அதை கண்டுபிடிக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கி போய் தான் பயங்கரமான கமோஷன்லாம் நடந்து என்னால் தான் படம் கொஞ்சம் வேறு இடத்துக்கு போகும்னு நம்பிகிட்ருக்கேன். யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது என்னால் டக்குன்னு வரமாட்டேது. என்னோட நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்பா அம்மா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. சினிமா ஸ்டேஜுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன்.
இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நந்திவர்மன் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன், பட் அதில் ஸ்டேஜில் ஏறினதில்லை. மகரம்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹோப் இது மாதிரி நிறைய ஸ்டேஜுக்கு வருவேன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர், முக்கியமாக ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அமல் டாமி, அவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான். நாங்களும் அந்த அஜித் என்ன சொன்ன மாதிரி அந்த தெருவில் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கப்போ நானும் பின்னாடி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான். இன்னொரு ஷார்ட் ஃபிலிமில் எனக்காக டிஓபிலாம் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எடிட்டர் கார்த்தி அண்ணா, அவர் வெறும் எடிட்டர் மட்டும்லாம் இல்லை, எல்லா ஷூட் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே இருந்தார். அண்ணா நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னா, கார்த்தி. நீங்கள் எடிட்டரா, ஏதாவது காட்டுங்க அப்படின்னா, அதெல்லாம் காட்ட முடியாது தம்பி, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் பார்க்கணும், எதாக இருந்தாலும் பெரிய ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும், அப்போ தான் அண்ணனோட வேலை தெரியும் அப்படின்னாரு. செம்மையாக தெரியுதுண்ணா. தேங்க்யூ ஸோ மச். செட்டில் எல்லாரோடையுமே செம ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அண்டு என்ன சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச்.